ஒரு அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, ஒரு ஒரு வாக்காளர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தினமும் களத்தில் இருக்கணும், தினமும் மக்களை சந்திக்கணும், தினமும் தொகுதியில பேசணும், இப்படித்தான் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு தேர்தலுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி நான் வெளியே வரல அப்படிங்கிறது ஓகே. இன்னைக்கு தேர்தலே நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல்ங்கிறது இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நம்முடைய பிரச்சாரம் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சில பேர்த்த காணும், இன்னும் அறிக்கையில தான் இருக்கிறாங்க, இன்னும் ட்விட்டர்ல தான் இருக்காங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேர்தல் நாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி, 2 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு மத்தவங்க இருக்கிறாங்க, இருக்கீங்கன்னு சொல்ல அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையா பிரச்சாரம் பண்றாரு, வெயில்ல கடுமையாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை நான் வரவேற்கிறேன். அவருடைய கருத்து ஒரு பொது இடத்துல வைக்கிறாங்க. ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர் எல்லா கருத்தையும் கேட்டுதான் முடிவு பண்ணணும். ஆனா கருத்துக்களையே வைக்காம சில பேர் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன சொல்லணும்? தப்போ சரியோ பொது இடத்துக்கு வாங்க, தப்போ சரியோ வெயிலுக்கு வாங்க, தப்போ சரியோ மக்கள் மன்றத்தில் வைங்க. அதனால் தேர்தல் களம் ஒன்று சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. எல்லோரும் களத்துக்கு வரணும், எல்லோரும் மக்கள் முன்னாடி நிக்கணும். இன்னைக்கு மக்கள் அதான் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கே களத்துக்கு வரலைன்னா தேர்தலுக்கு பிறகு எப்படி களத்துக்கு வரணும்? நாளை சாயந்தரத்திலிருந்து என்னுடைய பிரச்சாரமும் கூட ஆரம்பிக்க இருக்கிறதுங்கன்னா, இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்கன்னா, முதல் 4 நாட்களுக்கான நாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மதுரையில் நம்முடைய கூட்டணி கட்சி. முதற்கட்டமாக இந்த 4 நாட்கள்ல எல்லோரையும் ஆதரித்து நம்முடைய பிரச்சாரம் இருக்கு. எல்லா இடத்திலும் நம்முடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லா நம்முடைய வேட்புமனு தாக்கல் செய்து வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் வெற்றி பெற வேண்டும். நாளைக்கு சாயந்தரத்திலிருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது. பத்திரிகை நண்பர்களை போகின்ற இடத்துல எல்லாம் சந்திப்பதற்கு நானும் ஆர்வமாக இருக்கின்றேன். நாளைக்கு பேசலாம். அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை நேற்று முன்தினம் இங்க முடிச்சுட்டு போனாங்க. பாண்டிச்சேரி முடிச்சுட்டு பாண்டிச்சேரியில நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு நமசிவாயம் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்துவிட்டு திரு அமித்ஷாஜி அவர்கள் போயிருக்கிறாங்க. அமித்ஷாஜி அவங்களுடைய ஸ்கெடியூல் தமிழகத்தில் எங்க வரணும், எப்படி வரணும் அப்படிங்கறத நம்ம பார்ட்டியினுடைய தலைவர்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம சில இடத்த உங்களுக்கு சொல்லியிருக்கோம் யார் வருவாங்க. திரு நிதின் நபீன்ஜி அவர்களும் நம்முடைய தேசிய தலைவர் அவர்களும் வர இருக்கிறாங்க, மூத்த தலைவர்களும் வர இருக்கிறாங்க. அது முறைப்படி நம்முடைய மூத்த தலைவர்கள் சென்னையில் ஒருத்தருடைய ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா எல்லா தலைவர்களும் தமிழகத்தில் வேறு வேறு இடத்துல பிரச்சாரம் பண்ணுவாங்க. சோ தட் எங்கேயும் கிளாஷ் ஆகக்கூடாதுன்னு அமித்ஷாஜி நம்முடைய மூத்த தலைவர், மிக முக்கியமான இடத்துல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் யார் இருக்கின்றார்களோ நிச்சயமாக வர இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு தெரியும், ஒருங்கிணைந்த இந்த கூட்டணி, ஒருங்கிணைந்த இந்த பிரச்சாரம் என்பது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க பாருங்க அந்த கூட்டணி எந்த அளவுக்கு பிளவுபட்டு இருக்கிறது. பாண்டிச்சேரியில திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தை பண்றாங்க. கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை அவர் பாண்டிச்சேரியில் பயன்படுத்தல. ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாம பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரச்சாரத்தின் போது மட்டும்தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும், கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை கூட பாண்டிச்சேரியில திரு ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்தல. இதுல ஆச்சரியம் என்னன்னா ஒரே நாள் பாண்டிச்சேரி ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரே நாள்ல 2 பேரும் பிரச்சாரம் பண்ணாங்க. 2 பேரும் சந்திச்சுக்கல. திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி என்கின்ற வார்த்தையை இவரும் பயன்படுத்தல. அதனால் தமிழகத்தில் திரு ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரம் இருக்குமாங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்கு. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து ராகுல் காந்தி டிரான்சிட் பண்றார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் டிரான்சிட் பண்றார். கோயம்புத்தூர் தொகுதியில் 2 காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை அன்இன்ட்ரெஸ்டட் டிஸ்இன்ட்ரெஸ்டட் பொலிட்டிஷியனாக, ஒரு அலையா விருந்தாளியாக, நமக்கு வேண்டாம் ஏதோ ஒப்புக்கு ஜப்பானியாக ஒரு கட்சி இருக்கு நாம வரணும் அப்படிங்கறதுதான் அவருடைய மனநிலையை காட்டுது. புதுச்சேரிக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை போயிருக்கிறாங்க, எத்தனை முறை வந்திருக்கிறாங்க, எத்தனை முறை பேசியிருக்கிறாங்க. தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை வந்திருக்காங்க. ஆனா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல டிரான்சிட்டாக பயன்படுத்தியும் கூட ராகுல் காந்தி அவர்கள் 2 வேட்பாளர் வெளியே, இந்த வாசலை தாண்டிங்கன்னா சிங்கநல்லூர் வேட்பாளர், வாசலை தாண்டிங்கன்னா இந்த ஏர்போர்ட் இருக்கிறதே கவுண்டம்பாளையத்தினுடைய வேட்பாளர் தான், ஏர்போர்ட்டே கவுண்டம்பாளையத்தினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் தான்.
ரெண்டு பக்கம் வெளியே வந்து எட்டி ஒரு பிரச்சாரம் கூட பண்ணாம ராகுல் காந்தி சென்றிருக்கின்றார்கள். இதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. மேபி ராகுல் காந்தி அவர்களுக்கே இங்க திமுக ஜெயிக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா புதுச்சேரியில் அவருடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது, தமிழகத்தில் காங்கிரஸ் நடவடிக்கையை பார்க்கும் பொழுது, இங்க திமுக தலைமையிலான கூட்டணி ஜெயிப்பதை திரு ராகுல் காந்தி விரும்புகின்றாரா என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் வருகின்ற காலத்தில் நம்ம பார்க்கலாம். விஜய் பிரச்சாரத்தில் வந்து தொடர்ந்து எப்படி பாக்குறீங்க? அதே போல வந்து மாற்றுன்னு சொல்லி வந்து அவருக்கு போடக்கூடிய ஓட்டுகளை எப்படி கன்சால்டேட் பண்றதுக்கான வியூகம் வச்சிருக்கீங்க? ஆனா என்னை பொறுத்தவரை விஜய் அவர் பிரச்சாரத்திற்கு முறையாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனாக அனுமதி கொடுக்கணும். விஜய்க்கு கூட்டம் சேர்றாங்க, கூட்டம் சேரல, எப்படி இருந்தாலும் கூட காவல்துறை எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. இல்ல உங்களுக்கு கூட்டம் சேருது, நாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் அரசியல் ஏத்துக்க முடியாதுங்கண்ணா. தேர்தல் களம் என்று வந்த பிறகு எல்லா தலைவர்களுக்கும் நீங்க முறையாக அனுமதி கொடுத்து முறையாக அந்தந்த கூட்டத்திற்கு ஏற்ப ஒரு ஸ்கேல் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் நீங்க போடுங்க. ஏன்னா இதுதான் பப்ளிக்கு செக்யூரிட்டி மட்டும் இல்ல, பப்ளிக் ரிஸ்க் ஏதாச்சும் இருந்தா கூட அதை அவாய்ட் பண்றக்கா. இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் ஓப்பன் ட்ரெயின், சில இடத்துல டிரைனேஜ் ஓப்பனா இருக்கும், யாரும் விழுந்து விடக்கூடாது. அதனால் இல்ல உங்களுக்கு கூட்டம் அதிகமாக சேரும், நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் சொன்னாங்கன்னா அந்த கருத்து ஜனநாயகத்தில் ஏற்புடையது கிடையாது. நீங்க ஸ்கேல் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தலைவர்களுக்கு பேசுவதற்கு அந்த கேப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அதனால இந்த விஷயத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழகத்தில் அனுமதி கோரும் பொழுது அதை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். கொடுக்கலனா இன்னைக்கு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா இருக்கா? இன்னுமே தமிழகத்தினுடைய அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல் இருக்காங்களா? இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்ட்ரோல் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை பல இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக இருப்பது மட்டுமல்ல, நடுநிலையாக இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். அது எல்லா தலைவர்களுக்கும் இது பொருந்தும் என்பது என்னுடைய கருத்துக்கள். அண்ணே, கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை அச்சம் என்று சொல்வதை விட இன்னைக்கு சிபிஐ என்கொயரியில் இருக்கு, பல அதிகாரிகளை விசாரிக்கிறாங்க. ஆனா ஒன்று, விஜயோட கட்சி உங்களுக்கு அனுமதி கேட்கறாங்கன்னா வாலண்டியர்ஸ் கொடுக்க சொல்லுங்க, இவ்வளவு வாலண்டியர்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணுங்க, காவல்துறையினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க. ஏன்னா ஜனநாயகத்தில் பேசுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு. வாலண்டியரா போய் கேட்க போறவங்களுக்கு உரிமை இருக்கு. நான் வாலண்டியரா போய் கேட்பேன், பாப்பேன். இருவருக்கு இடையில ஒரு ஹானஸ்ட் புரோக்கராக இருக்க வேண்டியது அரசு. ஆனா தொடர்ந்து சில இடத்துல பர்மிஷன் கேன்சல் ஆகுவதும் கூட நல்ல போக்கு இல்ல. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி கேளு. அதான் எலெக்ஷன் கமிஷனோட இது. 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க இசிஐ ஆப்ல அனுமதி கடிதம் போட்டா கூட பர்மிஷன் கொடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. அதனால் தேர்தல் ஆணையம் நடுநிலைமையாக இருப்பது மட்டுமல்ல, இட் ஷுட் அப்பியர் ஹானஸ்ட். நடுநிலைமையாக இருப்பதை நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் எத்தனையோ இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பரிசு பொருளை ரைட் ராயலா இங்கே எங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, அதையும் பிடிக்கணும். அப்பாவி பொதுமக்களுடைய பணம் தான் மாட்டுதோ தவிர அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தலைவர்கள் தொண்டர்களுடைய பணம் மாட்டுவதா தெரியல. அதையும் மக்கள் கண்கூடா பார்க்கணும். இந்த கடைசி 5 நாளில் இலவசத்தை அள்ளி தெளிப்பது, அதையும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் தமிழ்நாட்டில் ஒழுங்காக தேர்தல் நடத்தப்பட்டதுன்னு அப்பதான் சொல்ல முடியும். நேற்று அந்த நாமினேஷன் ஸ்க்ரூட்டனி அந்த ப்ராசஸ் பல இடத்துல நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இல்ல, பல இடத்துல நேர்மையாக அது இல்லை. அதெல்லாம் தேர்தல் ஆணையம் நேரடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். பிரச்சாரம் செய்யற செந்தில் பாலாஜி உங்ககிட்ட என்னதுங்க, ரொம்ப நாளா நான் வந்து அண்ணாமலைட்ட ஒரு விஷயத்த கேட்குறேங்க, அரவக்குறிச்சியில போட்டிட்டப்ப அவன் வாக்காளர்களுக்கு 1000 பணம் கொடுத்தாரா இல்லையாங்கிறத அவரிடம் மீடியாக்காரங்க நீங்க கேட்டு. அண்ணா, மீடியாக்காரங்க நீங்க நாளை காலையில் அரவக்குறிச்சி போங்க. நீங்க போறதுக்கான பஸ் டிக்கெட்டோ நீங்க போறதுக்கான கார் செலவோ நான் கொடுக்கறேன். நீங்க அரவக்குறிச்சி மக்கள்கிட்ட போய் பேசிட்டு அண்ணாமலை கொடுத்தாரான்னு போய் கேட்டுட்டு வாங்க, அண்ணாமலை என்கரேஜ் பண்ணாரான்னு கேட்டு வாங்க. நீ கேட்டு வந்த பிறகு ஏஎன்ஐ உங்ககிட்ட நான் பதில் சொல்றேன். ஆனா பஸ் டிக்கெட் என்னோடது, ஏஎன்ஐக்கு நான் கொடுக்குற பஸ் டிக்கெட் என்னோடது. காலைல போயிட்டு அண்ணாமலை வந்து எங்கேயாவது கொடுத்தாரா, அண்ணாமலை ஆளுக லெப்ட் ரைட்ல வச்சுக்கிட்டு அண்ணாமலை போய் கொடுக்க சொன்னாரா? அதனால கோயம்புத்தூர்ல தெளிவாக நான் சொன்னேன், எனக்கு தெரியாம யாராவது கொடுத்தா கூட நான் உரிச்சு எடுத்துருவேன். எனக்கு தெரியாம கூட யாரும் கொடுக்க கூடாது. அரசியலை பொறுத்தவரை நான் ஒரு ஹானஸ்டியை கொண்டு வந்திருக்கேன். அது தமிழகத்தில் புதுசு, அது பல பேர்த்த உறுத்தி இருக்கு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி மாதிரி ஆள் சொல்றதெல்லாம் நீங்க ஏஎன்ஐல கேட்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. ஒரு 1ஆம் நம்பர் புரோக்கர் ஜெயில 300 நாளைக்கு மேல இருந்தாரு. அவருடைய சொந்த தம்பி 1.5 வருஷம் அக்யூஸ்டா இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு கரூர்ல பேசிட்டு இருக்கான். இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கணும்ல. இதே ஏஎன்ஐ ஒரு நேர்மையான நடுநிலையான ஏஎன்ஐ பத்திரிகையில் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா நீங்க செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணும்?
ஏஎன்எல் அப்படியே வெண்ண தடவை மாதிரி தடவி தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க, வெண்ண தடவை மாதிரி கேட்கறீங்க. ஒரே நிமிஷம் அண்ணா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு தலைவா. நீங்க கேட்டீங்க, பதில் நான் சொல்றேன், நீங்க கேட்கணும். பதில் கொஞ்சம் சுடும், பதில் கொஞ்சம் சுடும். ஏஎன்ஐக்கு பதில் சுடும். நீங்க கேட்டீங்க, கேட்கறத பொறுமையா கேட்கணும். ஏன்னா நீங்க 5 நிமிஷமா தாண்டிக்கிட்டே இருந்தீங்க. 5 நிமிஷமா ஏஎன்எல் தாண்டிட்டு இருந்தனால ஏஎன்ஐக்கு அந்த பதில கேட்கிறேன். கரூர்ல போய் ஏஎன்ஐ செந்தில் பாலாஜி போடுற பட்டியை கவர் பண்ணீங்களா ஏஎன்ஐல ஸ்டோரி? அப்ப என்ன நடுநிலைமையான பத்திரிக்கை நீங்க? என்ன இந்தியாவில் நம்பர் 1 நியூஸ் அக்ரிகேட்டர் நீங்க? என்ன நியூஸ் அக்ரிகேட்டர்? ஏஎன்ஐல ஒரு ஸ்டோரி இது வரைக்கும் கரூர்ல செந்தில் பாலாஜி போட்ட பட்டியை கவர் பண்ணிருக்கீங்களா? கவர் பண்ணீங்களா? கவர் பண்ணீங்களா? கவர் பண்ணீங்களா? தேங்க்யூ அண்ணா.